கர்நாடகாவில் காங்கிரஸ் கவுன்சிலர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியை போலீசார் சுட்டு பிடித்துள்ளனர். தலைமறைவான ரவுடியை சுற்றி வளைத்த போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோடியவர் குண்டடிப்பட்டு சரிந்துள்ளார். நடந்தது என்ன? ஒசூர் அருகே பதுங்கியிருந்த ரவுடியை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். நெருங்கிச் சென்ற போலீசாரை கத்தியால் வெட்டியதால் துப்பாக்கியை கையில் எடுக்கும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. திக் நிமிடத்தின் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே ஆனைக்கல் நகர்மன்ற உறுப்பினராக இருந்தவர் 40 வயதான ரவி. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இவரை கடந்த 24ஆம் தேதி 3 பேர் கொண்ட கும்பல் இரும்பு ராடு உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி கொடூரமாக கொலை செய்தது. முன் விரோதம் காரணமாக ரவி கொலை செய்யப்பட்டது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதில் தொடர்புடைய ரவுடிகள் கார்த்திக், ஹரிஷ் மற்றும் வினய் ஆகியோரை தீவிரமாக தேடி வந்தனர். இவர்களில் ஹரிஷ், வினய் ஆகிய இருவர் ஏற்கனவே நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். தலைமறைவாக இருந்த கார்த்திக்கை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இந்நிலையில் ஓசூர் அருகே ஆனைக்கல்லை அடுத்த மைசூரமனோட்டி கிராமத்தில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்து சென்ற கர்நாடக போலீசார் ரவுடியை சுற்றி வளைத்தனர். போலீசார் தன்னை நெருங்கியதை உணர்ந்த கார்த்திக் இருசக்கர வாகனத்தில் தப்பியோட முயன்றபோது தவறி விழுந்தார். அவரை பிடிக்க காவலர் சுரேஷ் நெருங்கிச் சென்றபோது திடீரென இருசக்கர வாகனத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து போலீஸ்காரரை தாக்கிவிட்டு தப்பியோடினார். காவல் ஆய்வாளர் திப்பேசாமி என்பவர் விண்ணை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு எச்சரித்த போதும் கார்த்திக் ஓட்டம் பிடித்துள்ளார். பின்னர் வேறு வழியின்றி ரவுடியை போலீசார் சுட்டு பிடித்தனர். குண்டடிபட்ட ரவுடி கார்த்திக் மற்றும் காயமடைந்த காவலருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பெங்களூரு அருகே காங்கிரஸ் கவுன்சிலர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது. இதில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியை ஓசூர் அருகே கர்நாடக போலீசார் சுட்டு பிடித்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.